வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தேர்தல் முடிவுகள் முன்னிலையில் நிலவரங்கள் மாறும் பிரசாந்த் கிஷோர், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போதைய பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்வது என்னன்னா, மேற்கு வங்கத்திலும் சரி ஆந்திராவிலும் சரி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, முன்னிலை பின்னிலை அப்படின்றது சொல்கிறார். காரணம் என்னவென்றால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மம்தா பானர்ஜி அங்கே பெரும்பான்மையும் இருக்காங்க மேற்கு வங்கத்தில். ஸோ அங்கே ஒரு பெரும் திருப்பங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சாலும் மக்கள் நினைக்கணுங்க, ஓகேங்களா? யார் நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்க யாரும் நினைக்கலாங்க, நான் வெற்றி பெறுவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு. ஆனால் யாருக்கு வெற்றி வரும் அப்படின்றத மக்கள் எடுத்தால்தான், மக்களின் கையில் தான் அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பார்க்கும்போது தென்னிந்தியாவாக இருக்கட்டும், வட இந்தியாவாக இருக்கட்டும், மத்திய இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பார்த்தீங்கன்னா 4 கட்டங்களாகவோ 3 கட்டங்களாகவோ இல்லை 2 கட்டங்களாகவோ 1 கட்டங்களாக கூட தேர்தல் நடந்துட்டுருக்கு. ஒரு கட்டங்களாக நம்ம தமிழகத்தில் மட்டும் தான் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெருமிதத்தில் யார் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமராக போகிறார், இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகளை பிடிக்க போவது யார் அப்படின்றதே பிரசாந்த் கிஷோர் குறிப்பாக சொல்லதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பெரும் விதத்தில் ஒரு கட்சிகளாக இருக்கட்டும், நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், செயல்பாடுகள் இருக்கட்டும், எல்லாமே இருந்தால் வேலைக்கு ஆகுதுங்க, அங்கே நாங்கள் இருந்தால் அப்படின்ற மாதிரி அவருடைய சொல்கள் இருக்கிறது. அதாவது என்னென்னா, குறிப்பாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு டஃபஸ்ட் லீடிங் இருக்கும் அப்படின்றது சொல்கிறார். அப்போ ஆந்திராவில் நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்கிறார். அதன் பிறகு அவங்களுடைய தங்கை அவர்களுக்கு எதிராக திரும்பியோ அப்படி அப்படின்னு கொஞ்சம் சிக்கல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மை என்பது இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆதரவு என்பது யாருக்கு கிட்ட போகிறது, பாஜகவுக்கா காங்கிரஸுக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு சூழலில் அடுத்து என்னவாக போகிறது என்ற எதிர்பார்ப்பு என்பது ஜூன் 4ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா வெளியாகும், நடக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்போதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை எடுக்க போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் மாற்றங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.